வணக்கம். டிஎன்பிசி குரூப் 1 கால் ஃபார் பண்ணியாச்சு. ரயில்வேல டெக்னிக்கல் கேடர் கால் ஃபார் பண்ணியாச்சு. இன்னும் குரூப் 4 வரப்போகுது. என்டிபிசி கால் ஃபார் பண்ண போகிறோம். நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய அருமையான பொற்காலங்கள் ஆரம்பிச்சாச்சு. உங்கள் வேலை நல்லா ஒர்க் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். உங்கள் டவுட்ஸை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். இப்போ ஒரு சம் என்ன வந்துடும்? cube root of 3125 plus 4 cube root of 25 அடுத்தது 3 cube root of 675. இப்போ நம்ம என்ன செய்யணும்? கியூபிக் நம்பர் வர்ற மாதிரி பார்க்குறோம். அது இல்லாத நம்பர் தான் பேஸ் நம்பர். இந்த பாருங்க cube root of 25 இதில் வந்து கியூபிக் நம்பர் கிடையாது. ஸோ இதுதான் பேஸ் நம்பராக இருக்கணும். இந்த பேஸ் நம்பரை கொண்டு இதை உடைக்கணும், இதை உடைக்கணும். இதை உடைக்கும் போது என்ன வந்துடுது? 125 × 25 உடைச்சிட்டோம்னா இந்த நம்பர் கண்டிப்பாக கியூபிக் நம்பர் வரும். வந்தால் தான் நம்ம செய்கிறது கரெக்டுன்னு அர்த்தம். இதை அப்படி போட்டுட்டேன். இதை உடைக்கும் போது என்ன வந்துடும்? அதாவது 25யும் 27யும் பெருக்கணும்னா 675. 27 ஒரு கியூபிக் நம்பர். இப்போ என்ன வந்தாச்சு? 125னா 5. இந்த 5 கொண்டாந்துட்டேன். கியூப் ரூட் ஆஃப் 25 அப்படி கொண்டாந்துட்டேன். 4 கியூப் ரூட் ஆஃப் 25. 3 கியூப் ரூட் ஆஃப் 27 அப்படின்னா 3. ஏற்கனவே 3 இருக்கு. 3 × 3 இதை உடைக்க முடியாது. அப்படி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ என்ன வந்தாச்சு? 5 5 4 9. இந்த 9 9 18 கியூப் ரூட் ஆஃப் 25. இது எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ்ல ஒரு மட்டும் கேட்டிருக்காங்க. டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்பாங்க. இதே மாதிரி ஒரு ஈஸியான சம். கியூப் ரூட் ஆஃப் 1331 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 729 கியூப் ரூட் ஆஃப் 512. கண்டிப்பாக ஸ்கொயர் நம்பர்னா 30 வரை பாராமல் படிச்சுக்கோங்க. கியூபிக் நம்பர் 10 வரை படிச்சுக்கோங்க. இப்போ கியூப் ரூட் ஆஃப் 1331 ஈக்குவல் டு அது வந்து 11. இப்போ நீங்கள் புதுசாக படிச்சிருக்கீங்கன்னா ஒரு நோட்டில் ஒரு சைடில் எது புதுசாக படிக்கீங்களோ அது எழுதி வைங்க. டெய்லி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மெமரியில் ஆயிரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 729 வந்து என்ன வந்துடும்? 27. கியூப் ரூட் ஆஃப் 512ங்கிறது என்ன வந்துடும்? 8. இப்போ என்ன வந்துடும்? 11ல் இருந்து 8 போச்சுன்னா 3 + 27 என்ன வந்துடும்? 30. நன்றி, வணக்கம்.